கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மா அண்ணன் கூட வெக்கேஷனுக்காக சென்னையில் இருக்கிற அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு 7:30 மணிக்கு பஸ்ஸுங்க. ஆனால் அந்த பொண்ணு 4-4:30 மணிக்கெலாம், அதாவது மத்தியானம் எப்பயுமே ஒரு பவர் நாப் எடுக்கிறது அந்த பொண்ணோட ஹேபிட்டாக இருந்திருக்குது. அப்படி தான் அந்த பொண்ணு 3 மணிக்கு படுத்து தூங்கிட்டு ஒரு 4-4:30 மணிக்கெலாம் ஒரு மாதிரி அரண்டு போய் எந்திரிக்கிறாங்க. அவங்களோட முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து போயிட்டு அவங்களால பேசவே முடியாத அளவுக்கு அவங்க ஒரு தயக்கத்திலையும் பயத்திலையும் இருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுத்து என்னாச்சுமான்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்கும்போது தான், அப்பா அம்மா நம்ம இப்போ போகிற பஸ்ஸில் நம்ம போக வேணாம், அந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆக போகுது, நம்ம எல்லாருமே செத்து கிடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அபசகுணமாக பேசுகிறாங்க. இப்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை அதிகம். ஆனால் அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா, நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. இல்லைப்பா, அவன் ஏதோ சொல்கிறா, நம்ம போகாமலாம் இருக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். அவங்க ஏற போகிற பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே தான் ஒரு கோவிலாங்க, ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. என்னதான் இவங்க ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசினாலும் அந்த பொண்ணு அவங்க எடுத்த முடிவில் கரெக்டாக இருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மாவோட கையில் காலில் விழுந்து இவங்கள தடுத்துடுறாங்க. ரொம்ப ஏங்கி அழுகுறாங்க. அந்த பொண்ணு இந்த அளவுக்கு அடம் பிடிச்சு அழுது அவங்களோட அப்பா அம்மா அண்ணன் 3 பேருமே பார்த்தது கிடையாதுங்க. சரி, ஓகே, போய் தொலை, ஒன்னால தான் இன்றைக்கி ட்ரிப்பே கேன்சல் ஆகுது, நாளைக்கு பஸ் போட்டுருங்கப்பா, நாளைக்கெலாம் நீ தூங்கக்கூடாது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனுக்கு செம வெக்ஸ் ஆகிடுதுங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் அங்கே தான் இருக்கிறாங்க, சென்னையில் தான் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்க்க போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட்லாம் அவங்க அண்ணன் இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் தங்கச்சி இந்த அளவுக்கு அடம் பிடிச்சு அழுகிறது புதுசாக இருந்த காரணத்தினால அவங்க அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அன்னைக்கு நைட்டு ஒரு 11லேருந்து 11:30 மணிக்குள்ளே கேரளா பார்டரை தாண்டும் போதே அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி அதில் போனவங்களில் 2-3 பேர் மட்டும்தான் உயிரோடையே இருந்திருக்கிறாங்க. இப்போ தான் இவங்க அப்பா அம்மா அண்ணன் 3 பேருக்குமே அதிர்ச்சியாக இருந்திருக்குதுங்க. என்னடா அது, பொண்ணு ரொம்ப ஏங்கி அழுகிறா, ஒரு மாதிரி அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு தான் நம்ம இருந்தோம், அவள் சொல்கிறது பொய்ன்னு தான் நினச்சோம். இப்போ என்னடானா உண்மையாகவே அவள் சொன்ன மாதிரி அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த பஸ்ஸில் இவங்க 4 பேர் போயிருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்கலாம். அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்குதுங்க இந்த சம்பவம். இதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நீங்களும் எதனா ஒரு இன்சிடென்ட்டில் அஸ்யூம் பண்ணியிருப்பீங்க, இது நடக்க போகுது, இது வேணாம், இப்போ வெளியே போனோன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, எனக்கு நெஞ்சு ஒரு படப்படன்னு இருக்குது, என் பிள்ளைக்கு ஃபோன் போட்டு பேசணும் போல இருக்குது அப்படின்னு அப்பா அம்மாவும் பிள்ளைங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இன்ஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, சில நேரங்களில் இந்த மாதிரி உண்மையாகவே பழிச்சிடுதுங்க. இப்படி உங்களோட லைஃப்லையும் எதனா ஒரு சம்பவம் நடந்திருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியுமே இதே மாதிரி தாங்க. ஒரு பொண்ணு அவங்களோட லைஃப்பில் அவங்க அஸ்யூம் பண்ணதும் அவங்களோட, அதாவது இந்த பெரியப்பா பையன் சித்தப்பா பொண்ணுன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சிங்களுக்குள்ள அவங்க அஸ்யூம் பண்ண சில விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் அமானுஷமான சில நிகழ்வுகளை கொடுத்துருக்குது. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை, அதாவது உண்மை கதையை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புன நம்ம சப்ஸ்கிரைபர் பொண்ணோட பேர் செல்விங்க. செல்வி சென்னையில் அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கிறாங்க. அவங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா போடியநாயக்கனூர் பக்கத்தில், அதாவது போடின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த போடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமங்க. செல்வியோட அத்தை, மாமா, அவங்களோட பாட்டி, அப்புறம் அவங்களோட மதினி, இவங்க எல்லாருமே போடிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களோட வீட்டுக்கு லீவு நாட்களில் செல்வி சென்னையிலேருந்து போகிறது வழக்கமாங்க. ஆக்சுவலி செல்விக்கு நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தேனி தாங்க. அவங்களோட அப்பா அம்மாவுக்கு, அதாவது அவங்க அப்பா சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறமா நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க. லீவ் நாட்களில் மட்டும் சென்னையிலேருந்து அங்கே போகிறது வழக்கமாங்க. சென்னையில் செல்வியோட பெரியப்பாவோட பையன், அதாவது அண்ணன் முறை வரும், அதே மாதிரி சித்தப்பாவோட பொண்ணு தங்கச்சி முறை வரும். அண்ணன் தங்கச்சி செல்வி இவங்க 3 பேர் தான் லீவ் நாட்கள் எதனா வந்துச்சுன்னா, இந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ் வந்துச்சுனாலோ இல்லை 1 வாரம் 2 வாரம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எதனா லீவ் வரும் இல்லையா எதிர்பார்க்காம, அந்த மாதிரி வந்துச்சுன்னா பெரியப்பா பையன் அந்த அண்ணன் தான் செல்வியவும் அவங்க தங்கச்சியவும் போடியநாயக்கனூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு அவங்களோட அத்தை வீட்டுக்கு கூட்டு போவாராங்க. அங்கே இவங்க அத்தைக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்களோட வாழ்க்கை சுமூகமாக நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் லீவ் வருது.
இந்த எக்ஸாம் லீவில் அவங்களோட அத்தை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் அவங்களோட மதினி ஒருத்தவங்களுக்கு சடங்கு வேறு, அவங்க வயசுக்கு வந்திருக்கிறாங்க, சடங்கு வேறு வைக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட அப்பா அம்மா, அதாவது செல்வியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு 1 வாரம் பொறுத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே போயிடலாம், நீங்கள் ஏன் அவசரப்பட்டு எல்லோரும் போகணும்னு நினைக்கிறீங்க, அப்படி உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா அண்ணன் இருக்கிறான்ல, அதாவது பெரியப்பா பையன் இருக்கிறான்ல, அவன் வந்து உங்களை கூட்டு போவான். எப்பயுமே அந்த பையன் தான் கூட்டு போகிற காரணத்தினால சேஃப்டியாக தான் போயிட்டு வருவாங்களாம் பஸ்ஸில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களாம் அனுப்பி விட்டுறாங்க. செல்வி, அவங்களோட பெரியப்பா பையன், சித்தப்பா பொண்ணு, இவங்க 3 பேருமே முன்னாடி கிளம்பி போயிடுறாங்க இந்த கிராமத்துக்கு. செல்வியோட அப்பா அம்மா 2 பேருமே அடுத்த ஒரு 3 நாளுக்கு அப்புறமா தான் பஸ் புக் பண்ணி இங்கே வரப்போகிறாங்க. இப்போது செல்வி, செல்வியோட அண்ணன், தங்கச்சி இவங்க 3 பேருமே போடிக்கு பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்துக்கு போய் இறங்கிடுறாங்க. அவங்களோட அத்தை வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க அத்தை இப்போ புது வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேறு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் அவங்களோட பொண்ணு வயசுக்கே வந்திருக்கிறாங்க. இப்போது அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி பில்டிங் வீடுங்க. இந்த போடி பக்கத்துலேயும் தேனி பக்கத்துலேயும் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரோடுலாம் லைட்டாக மேடாக ஏறி இறங்கிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா அது ஒரு மலைப்பகுதின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இருக்கிறதும் அந்த மலையில் ஏறுற பகுதியில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே ஒரு தனி பில்டிங், இதில் மேலே ஒரு போர்ஷன் இருக்குது, கீழே ஒரு போர்ஷன் இருக்குது. மேலே இருக்க போர்ஷனில் வந்து ஹவுஸ் ஓனர் தங்கியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற போர்ஷனில் 2 BHK வாங்க. இந்த வீட்டில் தான் அவங்களோட அத்தை, பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணணும், ஒரு பெரிய ஹால் இருக்கும். ரைட் சைடில் கிச்சன் இருக்குமா. வீட்டுக்குள்ளே போனோடனே கிச்சன் இருக்குமா. கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே நேராக ஒரு ரூம் இருக்குமாங்க. அந்த ரூமில் தான் உள்ளேயே, அதாவது அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது, அது ஒரு சின்ன ரூம் தான். இந்த ரூமில் கபோர்டு வந்து ஃபர்னிஷ்டாக இருக்காதாங்க, அதாவது மூடி வச்சிருக்க மாட்டாங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு அதையே சாமி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது செல்வி, அவங்களோட அண்ணன், தங்கச்சி இவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எப்பவும் போல் அத்தை பையன் அத்தை பொண்ணோட ஜாலியாக விளாண்டுருக்குறாங்க. பாட்டி கிட்ட போயிட்டு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட அப்பா அம்மாவை விசாரிச்சுட்டு அன்னைக்கு நாளே நல்லபடியாக போயிருக்குதுங்க. எப்போவுமே அந்த வீட்டுக்கு போனால் கேரம் போர்டு விளாடுவாங்களாங்க. சந்தோஷமாக உட்காந்து கேரம் போர்டுலாம் விளாண்டுட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே போய் படுத்து தூங்க போகிற நேரம். இப்போது அவங்களோட பாட்டி ஹாலில் ஒரு வயர்கட்டில் போட்டு அங்கே தான் படுத்து தூங்குவாங்களாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே அவங்களோட மாமா, அத்தை இவங்க 2 பேருமே படுத்து தூங்குவாங்களாம். அவங்களோட மதினி, அந்த ரூம் இருக்கு இல்லையா, முதல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு இல்லையா, அட்டாச் பாத்ரூமோட, அங்கே தான் அந்த பொண்ணு தங்குவாங்களாங்க. நேராக இருக்கிற அந்த சாமி கபோர்டு இருக்கிற அந்த ரூம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் டஞ்சனாக தான் இருக்கும் அந்த ரூமு. அந்த ரூமில் ஒரு கட்டில் இருக்குமாங்க. அந்த கட்டிலில் செல்வியோட பெரியப்பா பையன் ஊர்லேருந்து கூட்டு வந்தார் இல்லையா, அவரும் அத்தை பையன், அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல தம்பி, அவங்க 2 பேரும் மேலே கட்டிலில் படுத்து தூங்குறாங்க. கட்டிலுக்கு பக்கத்தில் கீழே கொஞ்சம் இடம் இருக்குமாங்க. அந்த இடத்துல தான் செல்வி, அவங்களோட தங்கச்சி, அதாவது சித்தப்பா பொண்ணு, இவங்க 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. திடீர்னு செல்விக்கு யாரோ ஒருத்தவங்க முணுமுணுக்கிற சத்தம் கேட்குது. அதாவது இப்போ காலையில் ஒரு 6-6:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வாய்க்குள்ளேயே ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே படித்தாங்கன்னா எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ, அதே மாதிரி ஒரு சத்தம் செல்விக்கு அதுக்கு கேட்குதுங்க. இப்போ செல்வி கண் முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் அவங்களோட தங்கச்சி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஊர்லேருந்து வந்தாங்க இல்லையா சித்தப்பா பொண்ணு, அந்த பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மேலே அந்த 2 பசங்களுமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பெரியப்பா பையன், ஊர்லேருந்து கூட்டு வந்தார்ல அந்த பையன், தலகாணியை மேலே தலையில் வச்சு அமுக்கிட்டு இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாராங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி இடம் இல்லாத காரணத்தினால இவங்க படுத்துருக்கிற அந்த கால் நீட்டுற இடத்துல ஒரு கிரைண்டர் இருக்குமா, பழைய கிரைண்டராம், அந்த காலத்து கிரைண்டர், குளவிக்கல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிரைண்டரில் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குமாங்க, கேப் இருக்குமா. இந்த சின்ன இடுக்கு இருக்கு இல்லையா, அதாவது கிரைண்டருக்கும் சாமி ரூமுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சின்ன இடுக்கில் தான் இவங்க கால் நீட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த கேப்பில், அந்த கேப்பில் ஒரு கருப்பு கலரில் புகை மாதிரியான உருவமாங்க. அது ஒரு பொண்ணு. அது ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்குதாங்க. படிச்சுக்கிட்டு இருக்குதான் அந்த கிரைண்டரில் முட்டி முட்டி படிச்சுக்கிட்டு இருக்குதாங்க. இப்போ செல்விக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. கத்தவும் முடியலை, அதே நேரத்தில் இவங்க யாரையும் எழுப்பவும் முடியலை. செல்வி பரம சிவன் பக்தியாங்க. அதனால மனசுக்குள்ளே ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்ன்னு சொல்லிக்கிட்டு எப்படி படுத்து தூங்குனாங்களே தெரியலையா. அவங்களுக்கு நைட்டு நடந்தது ஒரு கனவா இல்லை நினைவாங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அந்த கிரைண்டருக்கு நடுவில் எந்த ஒரு உருவமும் கிடையாது. பக்கத்தில் யாருமே இல்லை. அதாவது மேலே படுத்திருந்த 2 பசங்களும் இல்லை, கீழே இருந்த அந்த தங்கச்சியும் இல்லை. இவங்க மட்டும்தான் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எந்திரிச்சு வேமா வெளியே போகிறாங்க. எல்லா குழந்தைங்களும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா எழுப்பலன்னு சொல்லி கேட்டால், இல்லை நீ நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டதுனால தான் எழுப்பலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நடந்தது எல்லாத்தையும் இவங்ககிட்டலாம் சொல்லணும் போலயே செல்விக்கு இருந்திருக்குது. ஆனால் யாருக்கிட்டையுமே சொல்லலைங்க. அதாவது அண்ணன் தங்கச்சிங்க கிட்டேயோ மாமா அத்தை பாட்டிக்கிட்ட கூட எதையுமே சொல்லலை. அப்படியே மறைச்சிடுறாங்க. இவங்களும் எந்திரிச்சோடனே சாப்பிட்டுட்டு அந்த பசங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பெரியம்மா பையன் இருக்கிறார் இல்லையா, இவங்களை கூட்டு வந்தார் இல்லையா அண்ணன்,
நைட்டு கூட குப்பரை படுத்து தலாணி மேலே வச்சு படுத்திருந்தார் இல்லையா, அவர் நான் உங்ககிட்டலாம் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் செல்விக்கு ஒரு ஆர்வம் வருதுங்க. ஒரு வேளை நம்ம அண்ணனுக்கும் எதனா ஒன்று நடந்திருக்குமோ அதை பற்றி தான் சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு, சொல்லுனே நானுமே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், ஆனால் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அத்தைக்கிட்டேயோ மாமாக்கிட்டேயோ, நீ ஃபஸ்ட்டு சொல்லுனேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, செல்வி எனக்கு நைட்லேருந்தே காது பயங்கரமாக வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ செல்விக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நான் எவ்வளோ சீரியஸான விஷயத்த சொல்ல வரேன், நீ என்னடானா காது வலிக்குதுங்கிறத எவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னு சொல்லும்போது, அப்படி இல்லைம்மா, நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன் நைட்டு, திடீர்னு என் காது கிட்டக்க வந்து யாரோ ஒருத்தவங்க இப்படி ஒரு சத்தத்தை கொடுத்ததா அவர் சொல்கிறாருங்க. லெஃப்ட் சைடில் யாராதுன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துருக்கிறாரு. ஒரு சாட்சி படுத்திருக்கும் போது அவர் காது கிட்ட, அதாவது அவர் மேலே யாரோ ஒருத்தவங்க ஏறி வர மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குதுங்க. நல்லா தெரியும், யாரோ ஒருத்தவங்க கை காலை வச்சு மேலே ஏறுறாங்க. மேலே ஏறி வந்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இவரோட ரைட் இயரில் இப்படி அவரை மிரட்டி இருக்குது அஸ்கி வாய்ஸில். இவர் பயந்து போய் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கே ஒரு சந்தேகம், ஒருவேளை நம்ம கனவுல தான் இது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து படுத்து பார்த்துருக்கிறாரு. தூக்கம் வரவே இல்லை. அப்போ தான் தலகாணியை எடுத்து மேலே வச்சு அமுக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா இருட்டாகி காதில் எந்த ஒரு சத்தமும் கேட்காத அளவு படுத்து தூங்கிட்டாராங்க. அவர் தூங்கினதுக்கு அப்புறமா தான் செல்விக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அவங்க எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணோட உருவம், அதாவது ஒரு புகை மாதிரியான உருவம் படிச்சுக்கிட்டே அந்த கிரைண்டரில் முட்டிக்கிட்டு இருந்திருக்குது. அவங்க அதை பார்த்துருக்குறாங்க. இப்போ அவங்க அண்ணன் இதை சொன்னதுக்கு அப்புறமா இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே பயம் வந்துருக்குதுங்க. இப்போ செல்வி சூட்டோட சூடாக அவங்களுக்கு நடந்த விஷயத்தையும், இந்த அமானுஷ்யமான விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டது இந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய அவங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்குலாம் தெரியாது, தெரியவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு நடந்ததுமே உண்மையா பொய்யாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நைட்டு அதே ரூம்லேயே படுத்து தூங்கலாம். எதனா ஒரு சத்தம் கேட்டுச்சுனாலோ இல்லை யாருனா ஒருத்தவங்க மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உடனே கத்துறேன், நீங்கள் எல்லாருமே எந்திரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அண்ணன் சொல்லிட்டு படுத்துருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல் எல்லாருமே விளாண்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. அவங்களோட பாட்டி எப்பவும் போல் ஹாலில் தான் படுத்துருக்குறாங்க, ஒரு கட்டில் போட்டு. இப்போது இவங்களோட ரூமில் கட்டிலில் பொண்ணுங்க 2 பேர் படுத்துக்கிறாங்க. அதாவது செல்வியும் அவங்களோட தங்கச்சி மேலே படுத்துக்கிறாங்க. இந்த பசங்க 2 பேருமே கீழே படுத்துக்கிறாங்க. நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமாங்க. படுத்து தூங்கிடுறாங்க அவங்கள அறியாமலே. இப்போது அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஒரு மாதிரி படிச்சுட்டு இருக்கிற மாதிரி முணுமுணுன்னு யாரோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. செல்விக்கு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்க கண்ணை திறக்கவே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுட்டு தான் படுத்துருக்குறாங்க. முக்கியமாக பெரியப்பா பையன் அந்த அண்ணனும் செல்வியும் தான் பேசி வச்சுட்டு படுத்துருக்குறாங்க. நம்ம 2 பேருக்கு தானே சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணல, மறுபடியும் நம்மளை தான் டிஸ்டர்ப் பண்ணோம். ஒருவேளை எனக்கு எதனா சத்தம் கடிச்சினாலோ இல்லை உனக்கு எதனா சத்தம் கடிச்சினாலோ கத்தி டக்குன்னு எந்திரிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான். கண்ணை இருக்கலாம் மூடி இவங்களும் தலகாணியை மேலே வச்சு படுத்துட்டு பேசாமல் தூங்கிட்டாங்களாங்க அவங்கள அறியாமலே. எஸ்டர்டே கேட்ட சத்தம் பக்கத்துலேயே இருந்தனால பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. ஆனால் இன்னைக்கு கேட்ட சத்தம் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தான் கேட்டிருக்குது. அவங்க எதுவுமே சொல்லாமல் படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அவங்களோட தங்கச்சி பக்கத்தில் படுத்திருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அழுதுகிட்டே. இங்கே பாரு, நைட்டு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க படிக்கிற மாதிரி முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு, அப்புறமா அழுகுரலாக மாறுச்சு. இப்படி ஒரு அழுகுரல் பயங்கரமாக ஹாலில் இருந்து கேட்டுச்சு. நான் எந்திரிச்சேன், உன்னை எழுப்புனேன், நீ எந்திரிக்கலை. அண்ணனை எழுப்பலான்னு பார்த்தா அவருமே நல்லா தூங்கிட்டு இருந்தார். சரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அந்தளவுக்கு பயம் கிடையாதாங்க. எந்திரிச்சு ஹாலுக்கு போயிருக்கிறாங்க. இவங்களோட ரூம்லேருந்து பார்த்தாலே ஹால் நல்லாவே தெரியும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த வீட்டோட அமைப்பு எப்படின்னு. இந்த ஹாலில் அவங்களோட பாட்டி படுத்துருக்குறாங்க இல்லையா வயற்கட்டில், அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு கருப்பு கலரில் புகை மாதிரியான உருவம் உட்காந்து இப்படி உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துக்கிட்டு இப்படி குனிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்குதான். இது இந்த பொண்ணு பார்த்ததுமே ஒரு மாதிரி பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை கால்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிருக்குது. எதுவுமே பேசாமல் நேராக ஓடி வந்து இவங்களோட ரூமில் இவங்க அக்காவுக்கு பக்கத்தில், அதாவது செல்விக்கு பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே இதை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இவங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லாமல் இருந்தால் அது தப்பாயிருன்னு சொல்லி இவங்களோட அண்ணனும் சொல்கிறது, செல்விக்கு அதான் தோணுது. இப்போ மதியான சாப்பாடு எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்களாம் ஹாலில் தான். அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செல்வியோட அண்ணன் ஆரம்பிக்கிறாரு, பெரியப்பா பையன் ஆரம்பிக்கிறாரு. அவங்க மாமா அத்தை கிட்டலாம் சொல்லும்போது செல்வியும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு அமானுஷம் இந்த வீட்டில் நான் பார்த்தேன், தங்கச்சி நேற்று நைட்டு பார்த்துருக்கான்னு சொல்லும்போது ஒன்று சொன்ன மாதிரி எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னம்மா இது, குழந்தைங்கிறது கரெக்டாக தான் இருக்குது, ஏன்டா குழந்தைங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு என்னடா அறிவு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா பையனை வர கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. இப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது, இதெல்லாம் உங்களோட கற்பனையாக இருக்கும் இல்லைனா கனவாக இருக்கும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட பாட்டி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே சிரிக்காமல், இல்லை அவங்க சொல்கிறது
பொய் கிடையாது, நிஜம்தான், நானும் அந்த உருவத்தை பார்த்துருக்குறேன் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இவங்களோட மாமா அத்தை 2 பேருமே சிரிப்பை நிப்பாட்டிட்டு அவங்கள ஒரு மாதிரி எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் பார்த்தேன், நானும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக சொல்கிறாங்க மறுபடியும். இப்போ அவங்க மாமா அத்தை 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த நோய் வந்துருச்சு போல். அதான் வயசானவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி, உங்களுக்குலாம் இந்த மாதிரி கற்பனையில் வாழ்கிறதே வேலையாக போச்சு. இந்த வீடு வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கிற ரெண்ட்டுக்கு எதையாவது சொல்லி கவுத்து விட்டு போயிடாங்க. வயசுக்கு வந்த பிள்ளை வேறு வீட்டுக்குள்ளே இருக்குது, அவளுக்கு இருள் அடிச்சிடும், பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு எப்பவும் போல் அவங்களோட ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு எந்த ஒரு அமானுஷ சத்தமும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருக்குமே கிடையாது. நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு அழுகுறலுங்க, பயங்கரமாக வெளியே ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆளுங்க எல்லாருமே. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு செல்வி எந்திரிச்சிட்டு பக்கத்தில் பார்த்தா அவங்க தங்கச்சி படுத்து தூங்குறாங்க. பக்கத்துலேயே அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே கேட்குற அந்த பயங்கரமான சத்தத்துக்கு இவங்களும் அடுத்தடுத்து எந்திரிச்சிடுறாங்க. எல்லாரும் வெளியே போய் பார்க்கும்போது அவங்க பாட்டி கட்டிலில் படுத்துருக்குறாங்க. அத்தை மதினி அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்க ஒரு 2-3 பேர், நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 2 பேர் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து பார்த்தா அவங்க பாட்டி இறந்துட்டாங்களாங்க. இந்த சம்பவம் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. இருந்தாலும் செல்வியோட மாமா அத்தையை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல. அவங்க அப்பயோங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டுலாம் கிடக்கல, நார்மலாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க. நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க இறந்துட்டாங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. செல்விக்கும் அவங்களோட அண்ணனுக்கும் ஊர்லேருந்து கூட்டு வந்தார் இல்லையா, அந்த அண்ணனுக்கும் சரியாக படலைங்க. இந்த வீட்டில் இதுக்கு மேலே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. செல்வியோட அப்பா அம்மாவுக்கு நியூஸ் போய் அவங்களும் இந்த போடிக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு கிளம்பி வராங்க. இப்போ தேனிக்கு அந்த அண்ணன், அதாவது பெரியப்பா பையன் செல்வியை கூப்பிட்டுட்டு கிளம்புறாருங்க. செல்வியும் அந்த குழந்தையும் கூப்பிட்டுட்டு அவங்களோட தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. இந்த வீட்டில் இருக்க வேணாம், ஏன்னா நமக்கு தான் அந்த அமானுஷம் எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு தான் வந்து காதில் கேட்டுச்சு, இவங்க யாருக்குமே கேட்கல, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நமக்கும் எதுனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு கூட்டு போயிடுறாருங்க. அப்படி அவரோட ஊருக்கு கூட்டு போனதுக்கப்புறமா இவங்களோட அப்பா அம்மா, செல்வியோட அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் வந்து நீங்கள் அங்கே போனீங்க அப்படிங்கும்போது இவங்க மாமா அத்தையும் சமாளிக்கிறாங்க. இல்லை குழந்தைங்க இங்கே இருக்க வேணாம், ரொம்ப ஒரு மாதிரி அழுது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, பாசம் வேறு இருக்குங்கிறனால அங்கேயே இருக்கட்டும், அவன் பண்ணது தான் கரெக்டுங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. இப்போது அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, தேனியில் அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பெரியப்பா பையனுக்கு ரைட் சைடு காதில் அப்படி ஒரு அமானுஷ சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னார் இல்லையா, அந்த காது பயங்கரமாக வலிச்சிருக்குதுங்க. காதுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்க பெரிய ஆணியை வச்சு அதை ஓங்கி 2 அடி அடித்தாங்கன்னா எப்படி வலிக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமாக வலிச்சிருக்குது. அவர் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகுறாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஏதோ ஒரு அடப்பு இருக்கிறதாகவும் இமீடியட்டாக அதை ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஆப்ரேஷனும் நடந்து முடிக்குதுங்க. முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட பெரியப்பா பையன் செல்வி இந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரு வாரத்துக்கு அவங்களோட வீட்டில், அதாவது தேனியில் இருக்கிற அவங்களோட பூர்வீக வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சென்னைக்கு கிளம்பி போயிட்டாங்களாங்க. இந்த இன்சிடெண்ட்டை இந்த குழந்தைங்க யாராலையுமே மறக்கவே முடியாதாங்க. அடுத்தடுத்து லீவுக்கு ஊருக்கு வரதுக்கே பயந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கழியுதுங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க செல்வி. இந்த நேரத்தில் அவங்களோட வீட்டில் நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்னென்னா, அவங்களோட மாமா இருக்கிறார் இல்லையா, அந்த போடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம், இந்த ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டில் அவங்க மாமா வீட்டுக்கு தான் போனாங்க, அங்கே தான் அவங்க பாட்டி இறந்தாங்க. இப்போது அதே வீட்டில் அவங்க மாமா உட்கார்ந்துருக்கிறாராம். அவருக்கு பக்கத்துலேயே இவங்க பார்த்த அந்த உருவம், கனவுலையோ இல்லை நேர்லையோ, அது இவங்களுக்கு இது வரைக்குமே ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்சிடெண்ட், செகண்ட் இன்சிடெண்ட் வரைக்குமே அவங்களுக்கு இது தெளிவு கிடையாது. இது உண்மையாக பொய்யாங்கிற அந்த ஒரு குழப்பத்தில் இருந்த ஸ்டேஜில் இவங்க பார்த்த அந்த கருப்பு உருவம் அவங்க மாமாவுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவரையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருக்குதுங்க. இதில் அரண்டு ஒரு மாதிரி கத்தி எந்திரிச்சிருக்கிறாங்க. செல்வியோட அப்பா அம்மா 2 பேருமே பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா அம்மா இந்த மாதிரி அந்த உருவம் வந்து மாமா பக்கத்தில் உட்காந்துருக்குது, மாமாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, இப்படி தான் பாட்டிக்கு பக்கத்தில் அந்த உருவத்தை தங்கச்சி பார்த்தா, அதுக்கப்புறமா பாட்டி இறந்துட்டாங்க, இப்போ மாமாவுக்கு பக்கத்தில் அந்த உருவம் என் கனவுல தெரியுது, அதனால் மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து பதறாத, எனக்கு புரியுது, மாமா மேலே உனக்கு அக்கறை இருக்குது, பாசம் இருக்குது, இதெல்லாம் ஓகே, ஆனால் நைட் நேரத்தில் இப்படிலாம் பேசக்கூடாதுமா, படுத்து தூங்குமான்னு சொல்லிட்டு திருநீர்லாம் போட்டு தூங்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 8-8:30 மணி இருக்குமா. அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க அப்பா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. செல்வி டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போது டிவிக்கு பக்கத்தில் தான் செல்வியோட அப்பா சார்ஜ் போட்டு வச்சிருக்கிறாரு ஃபோனை. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு வாமான்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறனால செல்வி தான் எந்திரிச்சு போய் எடுக்க போகிறாங்க. எடுக்க போகும்போதே அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. அவங்க அத்தையோட பேர் அந்த ஃபோனில் வருது. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி நைட்டு கனவுல வந்த அந்த விஷயங்கள், அமானுஷ்யமான அந்த நிகழ்வுகள் எல்லாமே ரீகால் ஆகுது. இப்போது அந்த ஃபோனை எடுத்து அவங்க அப்பாக்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க குலதெய்வத்துக்கிட்ட, ஐயா
தயவு செஞ்சு என்னோட மாமாவுக்கு எதுவுமே ஆயிருக்கக்கூடாது, நான் கனவுல பார்த்தது எல்லாமே பொய்யா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையில் ஃபோனை கொடுத்துட்டு நேராக கிச்சன் கிட்ட நடந்து போகிறாங்க. கிச்சன் கிட்ட நடந்து போகும்போதே அவங்க அப்பாவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம், அவர் என்ன சொல்ல போகிறாரோ, அத்தை என்ன சொல்ல போகிறாங்கிற பயத்திலேயே அவங்க அப்பா திடீர்னு டிவி ரிமோட்டை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தவர் இங்கிட்டு திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா கரெக்டாக திரும்பி பார்க்குறாராங்க செல்வியை ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்துருக்கிறாரு. செல்விக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க மாமாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, என்னமோ ஒன்று ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை, மாமா இறந்துட்டாரு, அதாவது செல்வியோட மாமா இறந்துட்டாரு, நம்ம எல்லாருமே உடனே இப்போ போடிக்கு கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பொண்ணுக்கு இதை ஏற்றுக்கவே முடியலைங்க. ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே இருந்திருக்கிறாங்க. ஊருக்கு போகிற வரைக்குமே அந்த அதிர்ச்சியிலே தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கருப்பு புகை மாதிரியான உருவம் இருக்குது இல்லையா, அந்த குழந்தையோட உருவம், அதுதான் இவங்களோட பாட்டியவும் கொண்டிருக்குது, இவங்க மாமாவையும் கொண்டிருக்குது. ஏன்னா எப்பப்பெல்லாம் யார் பக்கத்தில் அந்த உருவத்தை பார்க்குறாங்களோ அவங்களாம் இறந்துருவாங்கங்கிறது ஒரு தியரியாகவே ஆயிடுச்சுங்க இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் எதுவுமே பேசாமல் செல்வி ஓரமாக உட்காந்துருக்குறாங்க. அவங்களோட அத்தை கூட, அவங்க அத்தை பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்களோட மாமாவோட பாடி வீட்டுக்கு வரப்போகுது. அவர் எப்படி இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டெத்தாங்க. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே காலையில் எழுப்பும் போது எந்திரிக்கலையாம், நேச்சுரலாகவே டெத்தான். அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியுமே கிடையாது, எந்த ஒரு மாத்திரை எதுவுமே எடுக்கிற ஒரு பர்சன் கிடையாது. ஊர்க்காரருங்கிறதுனால இந்த களி கம்மங்கஞ்சின்னு சொல்லி குடித்து அவரோட உடம்பே ஒரு மாதிரி இரும்பு மாதிரி தான் வச்சுருப்பாராங்க. அப்பேற்பட்ட ஒரு பர்சன் எப்படி வந்து இறந்து போவார் திடீர்னு? அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் கிடையாது, நேச்சுரல் டெத்துன்னு இருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இப்போ வந்தப்போ. இது இவங்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்திருக்குதுங்க. இப்போ தான் செல்விக்கு ஒரு பயம் வருது, இங்கே இருந்தால் நம்மளும் இறந்துருவோமோ, இல்லை நம்ம அப்பா அம்மாவையும் அந்த உருவம் பார்த்து கொன்றுமோங்கிற ஒரு பயம் வருது. இருந்தாலும் ஒரு 2 வாரத்துக்கு அவங்க அங்கேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. அவருக்கு உண்டான அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா இப்போ செல்வியோட அப்பா அவங்களோட அத்தையவும் மதினியவும், அதாவது அந்த வயசுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணையும் கூப்பிடுறாங்க, இங்கே வந்துருங்க, நீங்கள் பேசாமல் நீங்கள் எங்கள் கூட ஊருக்கு வந்துருங்க, இங்கே தனியாக இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க 2 பேருமே வரல, அவர் ஞாபகார்த்தமாக நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ செல்வி அவங்களோட அப்பா அம்மா 3 பேருமே கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்களோட பாட்டி இறந்தாங்க இல்லையா, அந்த டைம்லேயே அந்த பொண்ணுக்கு சடங்கு வந்து வைக்கலை. அதாவது அதை ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்களாம், மொய்யெலாம் வைப்பாங்களாம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வைக்காமல் விட்டுட்டாங்க. அடுத்து சில வருஷங்கள் மூவ் ஆகுதுங்க. செல்வி செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்களோட மைனிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த சடங்கு வைக்காமல் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை பெருசாக வைக்காமல் விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போதே இந்த சடங்கையும் வந்து முன்னாடியே பண்ணிடலாம். அதுக்கு காரணம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஊர் சைடில் அந்த மொய் பிரிப்பாங்க. நான் போய் ஒரு வீட்டுக்கு செஞ்சேன்னா அவனும் எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு விஷயங்க அது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது அவங்களோட சம்பிரதாயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபங்க்ஷனுங்கிறனால மறுபடியும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது செல்வியோட அப்பா அம்மா எல்லாருமே கிளம்பி மறுபடியும் அந்த போடிய நாயக்கனூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போயிடுறாங்க. எல்லாருமே மண்டபத்தில் பாதி பேர் தூங்குறாங்க, வீட்டில் பாதி பேர் தூங்குறாங்க. செல்வி மறுபடியும் அதே ரூமில் தான். அவங்களுக்கு அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முதல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, ரூம்குள்ளேயே வந்து ஒரு கிரைண்டர் இருக்கும், கிரைண்டர் பக்கத்துலேயே அந்த சாமி ரூம் இருக்கும், அதே ரூமில் தான் செல்வி இப்பயும் படுத்து தூங்குறாங்க. ஆனால் அவங்களோட கனவுலையோ இல்லை நினைவிலையோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணலை, நல்லா தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அவங்களோட ஃபங்க்ஷன் வீட்டுக்காக எல்லாருமே அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. தாம்பாள தட்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. செல்வியோட பெரிய அத்தை பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்களாம், அவங்க பேர் பவானியா. இவங்க 2 பேர், பெரிய அத்தை அப்புறம் செல்வியோட அம்மா, இவங்க மட்டும்தான், பொண்ணுங்க மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க, கிளம்பிட்டு இருக்கிறாங்க. தாம்பாள தட்டெல்லாம் எடுத்துகிட்டு பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு காரில் போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட பெரிய அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பொண்ணு பவானி கிட்ட இந்த நகை அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து உள்ள சாமி ரூமுக்கு பக்கத்துலேயே தான் உள்ளே வச்சுருக்கிறோம், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, அந்த தாம்பாளத்தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வா, இதை நம்ம தான் பத்திரமா கொண்டு போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை அந்த பவானி பொண்ணு போய் எடுக்க போயிருக்கிறாங்க ரூம்குள்ளே. இந்த நேரம் பார்த்து தற்செயலாக செல்வி கையில் தாம்பாளத்தட்டோட அந்த ரூம் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது பதட்டத்தோட வேமா ஓடி வந்திருக்கிறாங்க பவானி. வேமா ஓடி வந்து இடிச்சதுல அவங்க கொண்டு வந்த அந்த நகை பாக்ஸாக இருக்கட்டும், செல்வி கொண்டு வந்த அந்த தாம்பாளத்தட்டில் இருக்கிற பழம் எல்லாமே கீழே விழுந்து பயங்கரமாக ஒரு சத்தமும் கேட்குதுங்க. அந்த தாம்பாளம் சத்தம் கேட்குது. இவங்களோட அம்மா, அத்தை, சித்தி எல்லாருமே ஓடி வந்து திட்டுறாங்க. செல்வியவும் திட்டுறாங்க, பவானியவும் திட்டுறாங்க. அறிவு இல்லையா, எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க 2 பேரும், ஃபங்க்ஷனுக்கு போகிற நேரத்தில் இப்படியா கீழே போடுவீங்க, அபசுகுணமாக தெரியல, அறிவு இல்லைன்னு சொன்னோன்னே இல்லை சாரி நான் தெரியாமல் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. ஆனால் பவானியோட முகத்தில் ஒரு பயம் இருக்குது. அந்த பொண்ணுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டி இருக்குது. இதை பார்த்த உடனேயுமே செல்விக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று அந்த ரூமில் நடந்திருக்குது. ஆல்ரெடி அந்த ரூமில் தான் இவங்களுக்கும் அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்டிங்கில்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே எதுவுமே கேட்கல. கீழே விழுந்த தாம்பாளத்தட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மண்டபத்துக்கு போயிடுறாங்க. மண்டபத்தில் போயிட்டு சேரில் கீழே உட்காந்துருக்கும் போது செல்வி பவானி கிட்ட கேட்குறாங்க, அறிவு இருக்கா உனக்கு, எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்குற, அவங்க கேட்டால் தான் நானும் கேட்குறேன், எதுக்கு அப்படி ஓடி வந்து முட்டுற, அப்படி என்ன பார்த்த உள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏண்டி நீ வேற, நான் உள்ளே போனப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு குரலில், அதாவது ஒரு பொண்ணோட குரலில் பவானி வந்துட்டியா, வா இங்கே வா கிட்டக்க வா அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்குதுங்க. அது கேட்ட உடனேயுமே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லையாம். நல்லா கேட்டிருக்குது. அந்த பொண்ணோட காது கிட்டக்க வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. டிட்டோ இவங்க அண்ணனுக்கு நடந்த மாதிரியே ஒரு சம்பவம் தான் பவானிக்கு நடந்திருக்குது. இப்போது அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, பாதி இதை அங்கேயே வச்சுட்டு தான் ஓடி வந்திருக்கிறாங்க. இப்போ வெளியே இடிச்சதுக்கப்புறமா அவங்களோட அம்மாவை கூட்டு போய் தான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ எந்த ஒரு அமானுஷ சத்தமும் கேட்கல. இதுதான் பவானிக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்க. இப்போ தான் செல்விக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க. அவங்க ஆல்ரெடி அந்த பழசு எல்லாத்தையுமே மறந்து கொஞ்சம் தெளிவாக தான் வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த பொண்ணுக்கும் அதே குரல், அதே மாதிரி ஒரு அமானுஷம் அந்த ரூமில் இருக்குங்கிறது தெரிஞ்சதும் பழைய மாதிரியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசில் மாதிரியே ஒருவேளை அது நம்மளையோ இல்லை நம்மளை சேர்ந்தவங்களையோ கொன்றுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. குறிப்பாக பவானியை கொன்றுமோ, ஏன்னா அவள் காதில் தான் அது வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தோடய இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே யாருக்குமே எந்த ஒரு அமானுஷமோ எந்த ஒரு அபசகுணமோ நடக்கலைங்க. நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்களோட ஊருக்கு போயிடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட ஊருக்கு போனதுக்கப்புறமா இந்த பவானி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோடது இந்த போடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான். இந்த கிராமத்தில் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அதில் 2வது குழந்தைக்கு ஒரு 5லேருந்து 6 வயசு இருக்குமாங்க. அந்த குழந்தை மிட் நைட் ஒரு 12-12:30 அவங்க அம்மாவை எழுப்பி, பவானியை எழுப்பி ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட கிராமத்தில் அவங்க ரெஸ்ட் ரூம் போகணுன்னா வெளியே தான் வரணுமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே வராங்க. 12:30 அந்த ஏரியாவே எப்படி இருக்கும், ஒரு மாதிரி மயான அமைதியாக, இந்த மாதிரி பூச்சி சத்தங்கள்லாம் கேட்க ஒரு மாதிரி பயமாக தான் இருந்திருக்குதுங்க. பவானிக்கு வேற ஆல்ரெடி இந்த குரல் கேட்டிருக்குது. இப்போ பயத்தில் தான் அந்த பொண்ணை ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கிறாங்க. வெளியே திண்ணையில் உட்காந்துருக்குறாங்க. பவானி உட்காந்துருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. இவங்க கீழே தான் உட்காந்துருக்குறாங்க இல்லையா, பவானி திரும்பி பார்த்துருக்குறாங்க. 2 கால் இருந்திருக்குது, ஸ்கர்ட் போட்டிருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஸ்கர்ட் போட்டு நின்னாங்கன்னா எப்படி இருக்குமோ, ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பொண்ணு தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே நிமிந்து பார்த்தா வேற ஒரு பொண்ணாங்க, வெள்ளைக்கார பொண்ணா. அதாவது இந்த வெள்ளைக்காரங்களோட டோன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு நிற்கிதான். நின்று இவங்களை பார்த்து பவானி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. பவானி நான் தான், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. சொல்லி வச்ச மாதிரி அந்த பொண்ணை இவங்க பார்த்த உடனேயுமே அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி கத்திக்கிட்டு இவங்க வீட்டை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குது. இப்போது பவானிக்கு பயம் வந்து அவங்களோட பொண்ணு உள்ள ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க இல்லையா, பொண்ணை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி இருக்கிறாங்க. லைட்டை கூட ஆஃப் பண்ணலையாங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் செல்விக்கு தான் ஃபோன் வந்திருக்குது. நான் அவங்ககிட்ட சொன்னேன்லடி, அதே குரலில் ஒரு பொண்ணு வந்து என் பக்கத்தில் வந்து நின்னாடி, அது ஒரு வெள்ளைக்கார பொண்ணுடின்னு சொல்லும் போது இப்போ செல்வியோட அம்மா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. நீ முதல்ல ஒரு தர்காவுக்கு போயிட்டு மந்திரிச்சு விட்டுருவோம், குழந்தைக்கும் உனக்கும் மந்திரிச்சு விட்டுட்டு கையில் கயிறு கட்டிக்கோங்கிறாங்க. அதே மாதிரி பவானி ஒரு தர்காவுக்கு போயிட்டு கயிறுலாம் கட்டிட்டு மந்திரிச்சு விட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு பரவாயில்லையாங்க. அடுத்து ஒரு வாரம் எந்த ஒரு அமானுஷமே நடக்கலை. ஆனால் செல்விக்கு ஒரு டவுட்டுங்க, எப்படி போடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வெள்ளைக்கார பொண்ணோட ஆத்மா வந்து இருக்கும். ஆல்ரெடி அந்த ஆத்மா தான் எல்லாரோட சாவுக்குமே காரணம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெள்ளைக்கார பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? எப்பயுமே அந்த ரூம்குள்ளே இருந்த பொண்ணு எதனால் இப்போது பவானியை வீடு வரைக்கும் விரட்டிட்டு போகணும்? இப்படி எதுவுமே இந்த பொண்ணுக்கு புரியலையாங்க. தர்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பவானிங்கிறவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. அவங்களோட வாழ்க்கை சுமூகமாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இப்போது அடுத்து கொஞ்சம் வருஷங்கள் போகுது. செல்வி பிஎட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் மதியம் அவங்களுக்கு காலேஜ் போயிட்டு இருக்க டைம்லையே அவங்க அப்பா காலேஜுக்கு வந்து அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்காக வராரு. செல்விக்கு அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ஒரு பயம் வருதுங்க. இப்போ என்ன ஆச்சோ, யார் இறந்து போனாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் தான் அவங்களுக்கு வருது. அவங்க அப்பா வந்து அவங்களோட சின்ன அத்தைக்கு, அதாவது அவரோட தங்கச்சி, உங்கள் அப்பாவோட தங்கச்சி தான் அத்தை, அவங்களோட வீட்டுக்கு தான் ஸ்டார்டிங்கில் அவங்க போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கிறாங்களாம். பொழைப்பாங்களா என்னங்கிறதே தெரிலையா. நீ வாமா நம்ம உடனே கிளம்புறோம் தேனிக்குங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இப்போது தேனிக்கு போகிற வரைக்குமே செல்வி வந்து வேண்டிக்கிட்டே வராங்க மனசில். அவங்களோட இஷ்ட தெய்வமான சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டே வராங்க, ஐயா யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, முக்கியமாக என்னோடய அத்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அந்த வெள்ளைக்கார பொண்ணு அந்த ஆத்மா தான் எதனா ஒன்று பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங்லேருந்து எல்லாரையுமே அதுதான் கொண்டுகிட்டு இருக்குது, தயவு செஞ்சு எப்படியாச்சும் எங்கள் அத்தையை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோன்லேயே வால்பேப்பரில் சிவன் போட்டோ தான் வச்சுருப்பாங்களாம். அவரை மனசில் நினச்சிக்கிட்டே ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போய் பார்த்தா மதுரையில் இருக்கிற மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க அத்தையை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே சிவியராக
ஒரு மாதிரி சீரியஸாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் பொழைச்சிட்டாங்களாங்க, காப்பாற்றிட்டாங்களாம். இப்போ செல்வியோட அப்பா அவங்க அத்தையை கூப்பிடுறாரு. இப்போயாச்சும் நீ என் கூட வந்துரு ஊருக்கு, சொன்னா கேளுங்க, தனியாக இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது அவங்க அப்பா கேட்ட அடுத்த செகண்டே நான் வரேன்னு இருக்கிறாங்க அவங்களோட அத்தை. அது அவங்க அப்பாவுக்கே ஷாக்காக தான் இருக்குது. அவங்களோட பாட்டி இறந்தப்பையும் அத்தையோட ஹஸ்பண்ட் இறந்தப்பையும் எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டோம் அவங்க அத்தை வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஒரே ஒரு வார்த்தை கேட்டோன்னே ஓகேன்ட்டாங்க. இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது செல்விக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க அப்பா கேட்டுக்கல, அதனால இவங்களும் கேட்டுக்கலையாங்க. ஏன்னா அவங்களே இப்போ தான் உட முடியாமல் கொஞ்சம் தேடி வந்துட்டு இருக்கிற தருணத்தில் அவங்க அத்தைக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குதான், சென்னையில் சொந்த வீடு இருக்குதான். அங்கே தான் அவங்களோட பெரிய அத்தை, செல்வியோட பெரிய அத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அதே வீட்டுக்கு இவங்களோட சின்னத்தையும் அவங்களோட பொண்ணை கூப்பிட்டு வந்து சென்னையில் இருக்கிற சொந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா பாட்டியும் இறந்துட்டாங்க, அவங்களோட ஹஸ்பண்டே இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லைங்கிற பட்சத்தில் அது வாடகை வீடு தான். அதை விட்டுட்டு நேராக இவங்களோட சொந்த வீட்டுக்கு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்போ 3 மாதம் போகுது. இந்த 3 மாதத்துலேயும் இவங்களோட வீட்டில் யாருக்குமே எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. ஆஃப்டர் 3 மந்த்ஸுக்கு அப்புறமா அந்த வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, சடங்கு கூட வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போது வளகாப்பு. 2வது இன்சிடென்ட் நடந்தது அந்த பொண்ணோட மேரேஜ் அப்போ தான். அதாவது சடங்கையும் மேரேஜும் ஒன்றா வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போ தான் 2வது இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு மாசமாக இருக்கிறனால வளகாப்பு வைக்கிறாங்க. அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனில் வச்சு தான் இவங்களோட அத்தை வாயவே திறந்துருக்கிறாங்க இவங்க அப்பா கிட்ட. ஆக்சுவலி 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அத்தை எதனால் ரொம்ப சிவியராக ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வந்து மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது எதனாலனா, பகல்லையே அந்த உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தா அதே அந்த வெள்ளைக்கார பொண்ணோட சின்ன பொண்ணோட உருவத்தை அவங்க அத்தையும் பார்த்துருக்குறாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மதியம் ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமா. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க மேலே ஏறி வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குது. இவங்க கண்டுக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நெஞ்சில் உட்காந்து அமுக்குற மாதிரி இருந்திருக்குதுங்க. இவங்களால மூச்சு விட முடியல. ஒரு மாதிரி திணறல் வந்து டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா மேலே ஒரு உருவம் உட்காந்துருக்குதான். கருப்பு கலரில் புகை மாதிரியான ஒரு உருவம். ஆனால் முகம் மட்டும் நல்லா தெரியுது. ஒரு வெள்ளைக்கார பொண்ணு மேலே உட்காந்து அதோட கண்ணு அது வந்து கொலை பண்ணுறதுக்குனே வந்த மாதிரி அதோட கண்ணு பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. இவங்களுக்கு மேலே உட்காந்து நெஞ்சை போட்டு அமுக்கும் போது இவங்களால கத்தவும் முடியல. திடீர்னு வேலை பார்க்குற அக்கா யதார்த்தமாக அந்த சைடு வந்ததும், அதாவது கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, டக்குன்னு வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க மேலே அந்த உருவத்தை அவங்களும் பார்த்துருக்குறாங்க. கத்திட்டு வேமா ஓடி வரும்போது அந்த உருவம் மறைஞ்சிருச்சாங்க. அதோட இவங்க மயக்கம் போட்டு விழுந்தது தான். அதுக்கப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க பொழைப்பாங்களா மாட்டாங்களாங்கிற அளவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறமா இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு புரியுது, அதாவது செல்வியோட அப்பாவுக்கு புரியுது, செல்வி பொய் சொல்லலை, அவங்களோட கனவுல வர்றது எல்லாமே உண்மை தான், அது போக அவங்க பார்த்தது எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சிவன் கோயிலுக்கு போகிறது, தர்காவுக்கு போகிறது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட கையிலையுமே தர்காவுக்கு போயிட்டு வந்து அந்த கயிறு கட்டியிருப்பாங்களாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவங்க வீட்டில் எந்த ஒரு அமானுஷமோ எதுவுமே நடக்கலையாங்க. இப்போ வரைக்குமே இவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை எனக்கு சொன்ன பொண்ணு அவங்களோட நேமையோ இல்லை ஒரிஜினல் பிளேஸையோ சொல்ல வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் எல்லாமே புனைப்பெயர்களை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் போடிய நாயக்கன் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இதை அவங்க 1 இயருக்கு முன்னாடியே எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நான் பார்க்கல, ரிமைண்டராக போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம வரிசையாக ஒவ்வொரு கதையாக பார்த்து படிச்சுக்கிட்டு வரோம். சாரிம்மா உங்களோட கதையை வந்து லேட்டாக சொல்கிறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளைக்கார பொண்ணு யார், எதனால் அந்த குழந்தையோட ஆத்மா அந்த கிராமத்துக்கு வந்துச்சு, அதுவும் குறிப்பாக இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்துச்சு அந்த ரூம்குள்ளே அப்படிங்கிறது இவங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருந்திருக்குதுங்க. ஏன்னா அது ஒரு வாடகை வீடு. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது போக இவங்க எல்லாருமே, இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குழந்தையால தான், அந்த ஆத்மாவால் தான் இறந்தாங்களாங்கிறதும் இவங்களுக்கு ஆழமாக தெரியாதாங்க. எவ்வளவோ ஜோசியர்கிட்டையோ இந்த தர்காவுக்கு போய் பாய்கிட்டே கேட்டாலும் அவங்களுக்குமே அதுக்கான விடை தெரியலை. ஆனால் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டது உண்மைதான். மேலே உட்காந்து அவங்களோட நெஞ்சை அமுக்கி அவங்கள சாகடிக்கணும்னு நினச்சதை பார்த்தா அந்த ஆத்மா தான் இவங்க வீட்டில் இருக்கிற பாட்டியாக இருக்கட்டும், இவங்களோட மாமாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசியூமில் தான் இவங்க இருக்கிறாங்களாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இப்போ வரைக்குமே அவங்களுக்கு தெரியாதான். இது ஒரு விடை தெரியாத கேள்வியாக தான் முடியுது இந்த ஸ்டோரி. அவங்க என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல இன்னும் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஸ்டோரிஸ் எல்லாமே ஸ்பாட்டிஃபைல வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.